தமிழால் முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தென் தமிழில் என் மொழியால் அவையோர் அனைவரையும் நம் பள்ளியின் சார்பில் யாதும் ஊராகி செழித்த மொழி வந்தாரை வாழ வைத்த மொழியாம் நம் தாய்மொழியாகிய தமிழன்னையை வணங்கும் தமிழ்தாய் வாழ்த்து. உயர்வு என்று மாணவிகளை கல்வி ஒளியில் வழிநடத்தும் உதவி தலைமை ஆசிரியை திருமதி வாசுகி MSc MAd MPhil அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு நம் பள்ளியின் சார்பில் அன்புடன் அழைக்கிறேன். சிறகு கொடுத்து சமூகத்தின் செம்மொழி சேர்க்கும் தங்களின் கலை பயணமும் மனித நேயத்தின் உயிர் துடிப்பாக சமூக மாற்றத்திற்கு உந்து சக்தியாக விளங்கும் நமது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் செயலரும் தொழில் அதிபருமான நமது சிறப்பு விருந்தினர் உயர் திரு MVM ஸ்ரீதர் BA அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அறிவில் தேர்ந்தவர், இலக்கியங்கள் கற்றவர், சிறந்த பேச்சாளர், பண்பில் சிறந்தவர், பழகுவதற்கு இனியவர், தமிழை வளர்த்து முன்னாள் HNPR மெட்ரிக் பள்ளி செயலரும் தொழில் அதிபருமான உயர் திரு MBM ஸ்ரீதர் BA ஐயா அவர்களையும் எளிமை, நேர்மை, உண்மை இவற்றை அணிகலன்களாக கொண்டு பள்ளியின் முன்னேற்றமே எனது மகிழ்ச்சி என வாழ்ந்து வரும் நிலக்கோட்டை இந்து நாடார் உறவின் முறை தலைவரும் நம் பள்ளி தலைவருமான உயர் திரு சுசீந்திரன் ஐயா அவர்களையும் வெகுமதியோ பாராட்டோ பிரதிபலனோ எதிர்பாராது சேவையாற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களையும் மற்றும் நம் பள்ளி செயலர் திரு R முரளிதரன் அவர்களையும் நம் கூட்டு மேலாண்மை பள்ளிகளின் செயலர்கள், பள்ளி கல்விக்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்று எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 58 மாணவியர்கள் தேர்ச்சி பெற்று 99.44% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவி P வெங்கடேஸ்வரி உயிரியல் பிரிவு 600க்கு 582 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், மாணவி R மித்ரா உயிரியல் பிரிவு 600க்கு 578 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவி J கவிப்பிரியா உயிரியல் பிரிவு 600க்கு 576 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர். மேலும் மாணவிகள் S தேன்மொழி தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்ணும், P வெங்கடேஸ்வரி R மித்ரா ஆகிய 2 மாணவிகள் கணிதம் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், M பவித்ரா தாவரவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், M தீபதர்ஷினி வணிகவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். மேலும்
42 மாணவிகள் 600க்கு 500க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் என்பதனை பெரும் மகிழ்ச்சி. திரு மூவா மா ஸ்ரீதர் BA அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு நம் பள்ளியின் சார்பில் பணிவன்புடன் அழைக்கிறேன். இந்து நாடார் உரைமுறை பாத்தியப்பட்ட பள்ளிகளின் தலைவர் திரு சுசீந்திரன் அவர்களுக்கும், பள்ளி நிர்வாகிகள் முரளி, உதயசூரியன் சித்தப்பா, வினேஷ் பிரபு, SS ராஜேந்திரன் அண்ணாச்சி அவர்களுக்கும், உரைமுறை பெரியோர்களுக்கும், பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனவரி 1ஆம் தேதி சித்தப்பா கூப்பிட்டு பேசினார். எங்கள் பள்ளிக்கு வரணும், 61ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவுக்கு வந்து தலைமையேற்று பேசணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி பல தடவை பள்ளியை பற்றி பேசும்போது தட்டி கொடுத்துட்டேன். சித்தப்பா அடுத்த வார்த்தை சொன்னார், குழந்தைகளுக்கு செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கும், நீங்கள் பேசணும், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்கப்புறம் தட்ட முடியல. அந்த தட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கிட்ட நான் என்ன பேசுறது, இங்கே பள்ளி குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு, ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு, நல்ல பண்புகளை கொடுக்கறதுக்கு ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி நிர்வாகம் எல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பேசுறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒன்று சரின்னு பட்டது. சந்திக்க வந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒருத்தவங்க சொன்னாங்க, கதைகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் பலவிதமான கதைகளை பார்த்து எடுத்துட்டு இப்போ உங்களுக்காக ஒரு சில கதைகளை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கதைகளை தான் இப்போ பேச போகிறேன். கதைகள் பேசும்போது புத்தகம் வாசிக்கக்கூடிய சுகானுபவத்தில் அந்த புத்தகத்தினுடைய காலகட்டத்துக்கே நம்ம செல்லலாம். அந்த சுவாரஸ்யமான செய்திகள், இன்பமூட்டும் தமிழ், ஆர்வமுள்ள நல்ல பண்புகள், பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பள்ளி செயலர் அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டார், நீங்கள் இந்த பள்ளிக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு. இந்த பள்ளிக்கு சுமார் 15 வருடங்களுக்கு முன்னால் வந்தது. அவர்கிட்ட அதை சொல்கிறத காட்டில் இங்கே சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுடைய வயசு 15 வயசு, 18 வயசு, 20 வயசுக்குள்ளே இருக்குது. நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பள்ளியை வேலை பார்த்துருக்குறோம். எங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்து நேர்மையான வழியில் உரைமுறை பெரியோர்கள் தொடர்ச்சியாக பலவிதமான சிரமங்கள், அவங்களுடைய வியாபார போக்குவரத்து, உடல்நிலை எல்லாத்தையும் மீறி அவங்க இந்த பள்ளிகளுக்காக நிறைய அளப்பரிய சாதனைகளும் செயல்களும் புரிந்துள்ளார்கள். நம்ம காலத்தில் எப்பவுமே நம்ம முதல்ல பாராட்டணும். யாரு நேர்மையா இருக்காங்களோ, யாரு நல்ல பண்புகளோட சிறந்த செயல் புரிகிறாங்களோ அவங்கள கூட உடன் இருந்தவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பாராட்டணும். இந்த நிலைமையில, இந்த நேரத்தில் உரைமுறை பெரியவர்களையும் பள்ளிக்குழு தலைவர் அவர்களையும் பாராட்டுவதும் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப கதைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். சில கதைகள் கேட்பீங்கிறத பொறுத்து அடுத்து கதைகளுக்குள்ள ஆழமா போய் கூட சொல்ல முடியும். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், எழுத்தே வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய காந்தியின் நிழலில் அப்படிங்கிற கதையிலிருந்து இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அவர் அதுல நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அந்த தொகுப்புல இருந்து உண்மை சம்பவங்களும் புனைவுகளும் சேர்ந்து அதில் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு கதை கடிகார திருடன் அப்படின்னு. காந்தியை பற்றி எப்பவும் நம்ம பேசலாம், கொண்டாடலாம். இந்த ஒரு புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மனநிலை, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய
சூழ்நிலைக்கேற்ற வாழ்வியல் முறைகள் எல்லாமே மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த எஸ் ராமகிருஷ்ணன் அதில் ஒரு தடவை சொல்லும்போது சொல்லுவார், திருச்சி SRV பள்ளிக்கூடத்தில் போய் அவர் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடத்து மாணவிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, காந்தியை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, காந்தி எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு குழந்தைகள் சொல்லுவாங்க. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்கும்போது, காந்தி என்ன எப்போ பார்த்தாலும் ஆட்டுப்பால் தான் குடிப்பாராம்ல, ஆட்டுப்பால் தான் குடிப்பாராம்ல, அவருடைய கழிப்பறை அவரே சுத்தம் செய்வாராம்ல, உணவு முறைகளிலேயே மிகுந்த கட்டுப்பாடு வச்சிருக்கிறாரு. அவரெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா, அவரெல்லாம் பின்பற்றினோம்னா நம்மெல்லாம் அமெரிக்காவுக்கு போக முடியாது. எல்லாருடைய ஆசையும் இன்னைக்கு படித்து முடிச்ச உடனே நேராக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணுங்கிறது தான். அமெரிக்காவுக்கெல்லாம் போக முடியாது, அமெரிக்காவுக்கு கொண்டே காந்திக்கு பிடிக்காது அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் அதில் பதிவு பண்ணியிருப்பார் கல்லூரி வாசலில். அதில் என்ன செய்தி அப்படின்னா, காந்தியை பற்றி அவதூறான செய்திகளும் வதந்திகளும் பொய்யான செய்திகளுமே எப்படி மாணவர்களுக்கு சென்றடைந்தது. மாணவர்களுக்கு காந்தியை பற்றி தெரியாம படிக்காம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, வர வேண்டாம், காந்தியை படிக்கணும். காந்தியை பற்றி பல நூல்கள் இருக்குது, நிறைய நூல்கள். இன்றைய காந்தின்னு சொல்லி குறிச்சு வச்சுக்கோங்க பிள்ளைங்களே. இன்றைய காந்தி ஜெயமோகன் எழுதியிருப்பார், இன்றைய காந்தி. தமிழ்நாட்டில் காந்தின்னு சொல்லி சேசோ ராஜன் எழுதியிருப்பார். லூயி ஃபிஷர் எழுதிய காந்தி, வின்சென்ட் ஷீன் எழுதின காந்தி. நிறைய காந்தியை பற்றி நிறைய நூல்கள் இருக்குது, புனைவுகள் இருக்குது. இந்த எஸ் ராமகிருஷ்ணனுடைய காந்தி நிழலில் உள்ள கதர்வேட்டி கிட்டு, அதே மாதிரி கெடிகார திருடன், 2 கதைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கதையை இப்போ நான் சொல்ல வந்து கெடிகார திருடன். அவன் ஒரு பிக் பாக்கெட் திருடன். அவனுடைய வேலையே பிக் பாக்கெட் அடிக்கிறது, அப்படியே இருந்து தான் பொழுதை கழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு நேரம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் புகை வண்டி நிலையத்தில் அவன் போய் காந்தியை பார்க்க நேரிடுது. காந்தியை பார்த்தவொடனே ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி அவனுக்கு தெரியுது. அப்புறம் அதுக்கப்புறம் பல முறை வந்து காந்தி 2-3 முறை வந்து காந்தியை பார்க்குறான், அவர் பேசுகிறதை கேட்குறான். அது பேச்சை கேட்டவுடனே மெய் மறந்து நிற்கிறான். அவங்க அப்பா அவன்கிட்ட பேசுன மாதிரி அவனுக்கு தெரியுது. பிக் பாக்கெட் திருடன் தான், அவங்க அப்பா அவன்கிட்ட பேசுன மாதிரி தெரியுது அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பார். சரி, காந்தியை பார்த்துட்டோம், அவரோட பேசணுமே, அவரை தொட்டு பார்க்கணுமே, அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுமே, அப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப பிரியப்படுறேன். ஆனால் காந்தியை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? எத்தனை ஆயிரம் பேர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள், 6000 பேர் 10,000 பேர் இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் தாண்டி நான் போய் எப்படி போய் காந்தியை பார்க்கறது? காந்தி என்னை பார்ப்பாரா? இல்லை கூட இருக்கவங்க தான் என்னை பார்க்கறதுக்கு விடுவாங்களா? நான் ஒரு பிக் பாக்கெட் திருடன் தெரிஞ்சாவே என்னை பக்கத்துலேயே அளவு பண்ண மாட்டாங்களே. அதுக்கு ஒரே வழி இருக்குது, நம்ம பக்கத்தில் போவோம், அவரை போய் பார்ப்போம், அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான பொருளை எடுத்து அடிச்சுட்டு வந்துடும், ஆட்டை போட்டு வந்துடும், பிக் பாக்கெட் அடிச்சிருவான் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு போகிறேன். உங்களுடையது, அது யாருனாலையும் களவாங்க முடியாது. அதுக்கு சீவக சிந்தாமணியில் பாடல் ஒன்று இருக்கும். அப்போ காந்தியை தேடி அவன் நேரடியாக போய் காந்தியை போய் பார்த்து அவரை தொட்டு பார்க்கும்போது அவருடைய இடையில் இருக்கிற அந்த கடிகாரத்தை பார்ப்பான். ஒரு வட்டமான ஒரு கடிகாரம் ஒரு செயினில் தொங்கும். இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு திருடிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுவான். அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுடைய உணர்ச்சி வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி, அவனை அறியாமலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். காந்தியே நம்ம வீட்டுக்கு வந்தது மாதிரி, காந்தி கூட நம்ம இருக்கிறது மாதிரி, காந்தியை எப்படி எப்படிலாம் மனசில் கற்பனை பண்ணிக்கணுமோ அது மாதிரி கற்பனை பண்ணி அவனுக்கும் அவனுடைய வீட்டில் உள்ள மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சொல்கிறான். ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். இதே நேரத்தில் அந்த பக்கம் காந்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருங்கிறதை நம்ம பார்க்கணும். காந்தியை கூட்டிகிட்டு போக முடியலைங்கிறதுனால காந்தியுடைய கடிகாரத்தை எடுத்துகிட்டு போய் மகிழ்ச்சியோடு இருக்கிறான் அந்த திருடன், பிக் பாக்கெட் திருடன். காந்தி வந்து என்னப்பா இது, மக்கள் மேலே வைத்திருந்த நம்பிக்கையே மோசம் போயிடுச்சு, அவங்க நம்பி இருக்கும்போது என்னுடைய கடிகாரத்தவே திருடிட்டு போயிட்டாங்களே, என்ன நடக்குது இது அப்படின்னு மிக வருத்தம். அந்த கடிகார வேலை வேலைன்னா 5 ஷில்லிங் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. 5 ஷில்லிங் நம்ம ஊர் காசுனா 5 ரூபா, அந்த காலத்தில் உள்ள 5 ரூபா. இந்த சொற்பமானதாக இருந்தாலும் அந்த கடிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் அவருடைய வாழ்க்கையில் பயண திட்டங்களை மேற்கொண்டு எல்லா தகவல்களையும் அவருடைய கட்டமைச்சுக்கிறார். புகை வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது
அவருடைய கடிகாரத்துக்கு வந்து வேலை செய்யாதனால அவர் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட கேட்குறார், 5:50 6 மணி இருக்கலாம். அதை வாங்கிட்டு அவருக்கு பயங்கர மகிழ்ச்சி. தொலைஞ்சு போன கடிகாரம் திரும்பி வந்துருச்சு. வந்ததும் இல்லாமல் கடிகாரத்தை எடுத்து ஆட்டி பார்க்குறாரு. ஓடுதா ஓடலையா, எதுவும் டேமேஜ் ஆகிருக்கா, என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஆட்டி பார்க்குறார். கடிகாரம் ஓடுது. மகிழ்ச்சி. நன்றி நன்றின்னு சொல்கிறார். அதில் ஒரு நன்றி எனக்கான நன்றின்னு சொல்லி அந்த திருடன் நினைக்கிறான். பிக் பாக்கெட் திருடன். அதான் எஸ். ராமகிருஷ்ணன் காந்தியின் நிழலில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அறம்தான் அடிப்படை, அந்த அறத்துக்கே உண்மைதான் அடிப்படை. நிறைய எழுதியிருக்கிறார். எழுதி 33 பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான தலைப்புகள் எழுதியிருக்கிறார். இன்றைய வாழ்வியல் முறைகளுக்கு என்னென்ன எப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, கல்வி படிக்கிறது, ஓய்வு நேரத்தில் எப்படி இருக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, இது மாதிரி தகவல் சொல்லி சின்ன சின்ன புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். வைய தலைமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். 10,000 மைல் பயணம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும். என்ன கருத்துக்கள் அப்படின்னா, பழைய கருத்துக்கள். எந்த கருத்துக்கள் இப்போ இருக்கிற நடைமுறை கருத்துக்களை காட்டிலும் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து அதில் இருக்கும். பழைய காலம் அப்படின்னு சொல்லும்போது இதையும் நம்ம பதிவு பண்ணணும். நம்ம தமிழ் மண்ணில் கீழடி அப்படின்னு ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி அந்த கீழடியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கீழடி தரையில் மண்ணை தோண்டி தரைக்கடியில் இருந்த பொருள்கள் எடுத்து அந்த இடத்துல நம்ம தமிழர்கள் வாழ்ந்த இடம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 3500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2025 நடக்குது. 3500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்வியல் முறைகளை பூரா எடுத்து உலகத்துக்கே சொல்றாங்க. அப்போ பழைய வாழ்வு முறைகளை சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும், இந்த பூமியில் நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆர். பாலகிருஷ்ணன், இதெல்லாம் நீங்க மனசுல பதிவு பண்ணி வச்சுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது குறிச்சு வச்சுக்கோங்க. கீழடி அமர்நாத், ஆர். பாலகிருஷ்ணன், அவர் ஒரு இந்திய ஆட்சி பணி அதிகாரி. அவர் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்து நம்ம தேர்தல்கள் பூரா நடத்தினவர். இந்திய தேர்தல் ஆணையத்தில் தலையாக இருந்து அதுலேயும் வேலை பார்த்தவர். ஐநா சபையில் வேலை பார்த்தவர். அவர் எங்கே கொண்டு போகிறார் பாருங்க. சிந்துவெளி நாகரிகம். நம்ம கீழடி சொல்லிட்டு இருக்கோம். சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளினா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அங்கே இருக்கிற மன்னர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மனிதர்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிற உள்ள தொடர்பு எப்படி சொல்றாரு? சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் தான் அவருடைய பேச்சு. ரெண்டும் ஒன்று. தமிழர்கள் தான் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சங்க இலக்கியங்களை வச்சுக்கிட்டு பரிபாடல், புறநானூறு, அகநானூறு இந்த பாடல்லாம் வச்சு ஒட்டு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்படி பழைய தகவல்களை கேட்டும்போது 10,000 மைல் பயணம் அப்படிங்கிற நூலில் வந்து ஒவ்வொரு கட்டுரைகளும் முத்தா இருக்கும். அந்த தகவல் உப்பு பற்றி சொல்றது நிறைய தகவல் சொல்லியிருப்பாங்க. இப்போ இறையன்பு எழுதின ஒரு கதை இருக்குது. ஓடும் நதியின் ஓசையில் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. 7வது அறிவு அப்படின்னு சொல்லி 3 பாகமாக எழுதியிருக்காரு. குழந்தைகள்லாம் நீங்கள்லாம் தாராளமாக படிக்கலாம். உங்களுடைய லைப்ரரியில் 6400 புத்தகங்கள் இருக்கிறதா கரஸ்பாண்டன்ட் சொன்னார். அதில் புத்தகம் இருக்கலாம். இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள், அல்லது எங்கே கிடைக்குன்னு கிடைச்சி வாடிச்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு கதையாக 1ஆம் பக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும் அவசியமே இருக்காது. நீங்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் அதில் உள்ள செய்திகள் மகிழ்ச்சி ஊட்டும், தேவையான செய்திகள் இருக்கும். அந்த புத்தகத்தில் தியோவர் லெகட் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த கதையை பற்றி இவர் சொல்கிறார். அந்த கதையில் என்னென்ன கதைகள் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் சொல்லுவார். நம்ம முயலுக்கும் ஆமைக்கும் உண்டான கதையை கேள்விப்பட்டிருப்போம். முயல் ஆமைக்கும் போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து முயல் தூங்கிடுது. தூங்கின முயலை தாண்டி ஆமை ஓடி போய் ஜெயிச்சிருது. இந்த தியோவர் லெகட் என்ன சொல்றாரு, அங்கிருந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கதையா சொல்றார். தியோவர் லெகட் சொல்றாரு, சொன்னதா இறையன்பு அந்த கதையில பதிவு பண்றார். ஆமை ஜெயிச்சிருச்சு. ஆமை ஜெயிச்சத அந்த ஊர்ல உள்ள அந்த விலங்கினங்கள் எல்லாம் கொண்டாடுது. ஆமை சொல்லுது, நான் முயல் தூங்குனதுனால மட்டும்தான் நான் ஜெயிச்சேன். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கிறது ஒன்றும் இல்லை. இல்லைப்பா, உனக்கு தெரியாது உன்னுடைய அருமை பெருமை. பொதுவாக நம்ம இதில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்க அல்லது
ஒரு லைம்லைட், ஒரு முக்கியமான சாதனையில் ஒரு இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா புகழ்றது, பாசாங்கு புகழ்றது. அந்த சபை நாகரிகம் கருதி நம்ம புகழணும், அந்த சபை நாகரிகம் கருதி நம்ம பேசணும், சொல்லணும், சிரிக்கணும் அப்படிங்கிற நிறைய இருக்குது. அதில் வந்து எல்லா விலங்குகளும் வந்து அவரை பாராட்டும், பூச்செண்டு கொடுக்கும், மலர் வளையங்கள் கொடுக்கும். நீ பயங்கரமான ஆளு, ஓடி ஜெயிச்சிட்ட, கர்வமும் வரும். இந்த அகங்காரமும் கர்வமும் வந்தவுடனே ஆமை நினைக்கும், எல்லாரும் என்னைய ஆமையாரே அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லும். ஆமையாரே அப்படின்னு கூப்பிடுங்கன்னு மரியாதையை வேண்டி விருப்பப்பட்டு நிற்கும். அது அவங்களும் அப்படியே தொடர்ச்சி அப்படியே இருப்பாங்க. அடுத்தடுத்து அந்த கர்வம் கூடின உடனே ஆமை வந்து முயலை போய் சீண்டும். இப்போ போட்டி வச்சுக்கலாமா, ஒத்தைக்கு ஒத்த போட்டி வச்சுக்கலாமா, ஓடினதை காட்டிலும் அதிக தூரத்தை பெண்ணால் ஜெயிக்க முடியும், வர்றையா அப்படிங்கும். முயல் வந்து என்ன பண்ணுறது, அதில் உலகமே நம்புது, எல்லாரும் சொல்கிறாங்க ஆமை ஜெயிச்சிருச்சு, நீ தோத்துட்ட, இதை போய் நம்ம போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குது. ஆனால் இந்த போட்டியை வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கிளி சொல்லும், இதுதான் நடந்தது அப்படின்னு கிளி சொல்லும். அதை மற்ற விலங்குகளில் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, அதுகிட்ட கூட சொல்லாமல். இந்த கிளிக்கு ரொம்ப பொறாமை இருக்குது, கிளிக்கு ரொம்ப பொறாமை இருக்குது, அது ரொம்ப பொறாமைப்பட்டதுனால தான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்படிலாம் இல்லை, ஆமை தான் பெரிய வீரன். இந்த முயலும் சொல்லி பார்க்குது, அது ஒன்றும் நடக்கலை. ஆனால் இந்த போட்டிக்கு வம்பு இழுக்கிற மாதிரி பேசின ஆமையை எதிர்த்து போட்டியிடணும் முடிவு பண்ணி, நானும் போட்டியிட தயாரா, வாங்க போட்டியிடுவோம் அப்படின்னு சவாலை ஏற்றுக்கிட்டு போட்டிக்கு தயாராகுது. போட்டிக்கு தயாரானா என்ன ஆகும், இங்கிட்டு ஒரு அணி அங்கிட்டு ஒரு அணி, நீங்கள் ஜெயிங்க நாங்கள் ஜெயிங்கன்னு சொல்லும். மின்னல் வேக ஆமையாரே, மிகப்பெரிய விளையாட்டு வீரரே இப்படின்னு ஆமையை வந்து ரொம்ப புகழ்ந்து ஃப்ளக்ஸ் வைப்பாங்க, சுவரட்டிகள் வைப்பாங்க. ஃப்ளக்ஸில் பூரா ஆமையார்கள், ஆமையார்கள் நெருங்கி நிற்கும் இடம் ஃப்ளக்ஸாக மாறிடுச்சு. அப்புறம் போட்டி நடக்குது. போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளி மட்டும் போய் அந்த ஆமை முயல்கிட்ட சொல்லுது, இந்த அளவு தூங்கிடாத, முழிச்சிரு அப்படின்னு சொல்லுது. போட்டி ஆரம்பிக்குது. போட்டி ஆரம்பித்த உடனே ஒரு சில வினாடிகளில் ஆமை வந்து 3 ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடி முயல் வந்து போட்டியில் போய் நின்று ஜெயிச்சிருது. ஜெயிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த விலங்குகளுக்கு தெரியுது, உண்மை புரியுது. இது அந்த எழுத்தாளர் அவர் எப்படி பதிவு பண்ணியிருக்காருன்னு அவருடைய குரல்லே நம்ம சொல்லணும். வந்து நம்ம தாராளமாக சொல்லிடலாம், ஆனால் இந்த செய்தியை வந்து சொல்லணும். வெற்றி நாயகன் ஆமையார், காற்று வேக ஓட்ட வீரர் ஆமையார், அதிவேக ஓட்டக்காரன் ஆமையார், எப்படி ஃப்ளக்ஸில் வைக்கிறது. நம்மிடையேயும் பல ஆமைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் முன்னால் செல்லும் முயல்கள் தூங்குவதாலேயே தங்களை வெற்றி பெற்றவர்களாக கருதுகிறார்கள். ஏதோ ஒரு கணத்தில் அந்த ஆமைகள் வெற்றி பெற்று விட்டதையே எப்போதும் நிரந்தரமானது என நினைத்து உலகம் பதிவு செய்து விடுகிறது. ஒரு தடவை தூங்கிடுது முயல், அதனால ஜெயிச்சது ஆமை தான் வெற்றி வீரன் சொல்லி உலகமே பதிவு செய்திருது. ஆமைகளின் ஆணவம் அலங்காரமும் கொடிகட்டி பறக்கின்றன. ஆமைகளின் ஆணவம் அலங்காரமும் கொடிகட்டி பறக்கின்றன. உண்மையை தெரிந்து வைத்திருக்கும் கிளிகளுக்கோ இங்கு பைத்தியகார பட்டம். உண்மைகளை தெரிந்து வைத்திருக்கும் கிளிகளுக்கோ இங்கு பைத்தியகார பட்டம். இந்த இறைவனுடைய இன்னொரு பஞ்ச் டயலாக் மாதிரி ஒன்று சொல்லணும். மற்றொருவர் பார்க்கின்றார் என்கின்ற பொழுது விட்டு கிளி கூட வித்தியாசமாய் பறக்கிறது. அது அவர் ஒரு 7வது அறிவில் ஒன்று பதிவு. மற்றொருவர் பார்க்கின்றார் என்கின்ற பொழுது வெட்டுக்கிளி எப்படி தோம், சாதாரணமாக இங்கேருந்து ஒரு உயரத்துக்கு தோம். அது இருக்கிறது என்ன 1/2 இன்ச்சு இருக்கும், இல்லாட்டி 3/4 இன்ச்சு இருக்கும். அதோட தவிர உயரம் வந்து 4 அடி 5 அடி இருக்கும். வெட்டுக்கிளி கூட வித்தியாசமாய் பறக்கின்றது அப்படின்னு சொல்றார். மாணவ செல்வங்களுக்கு அடுத்து ஒரு கதை இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேற மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய தாய்மொழி வேறையா இருக்கும். நம்ம இந்தியாவுடைய கரன்சி வந்து ரூபா, அமெரிக்காவுக்கு டாலர், ஜப்பானுக்கு யென், ரஷ்யாவுக்கு போயிட்டோம்னா ரூபிள்ஸ். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு இப்படி இருக்குது. அதில்
இந்த கதை வந்து பிறமொழி கதைகளில் போஜ்பூரி அப்படிங்கிற மொழியில் எழுதியிருப்பாங்க. அது பீகார் மாநிலத்திலையும் மத்திய பிரதேஷ்லையும் உத்தரப்பிரதேசலையும் அதிகமாக பேசப்படுற மொழி பீகார் மாநில கதை. இந்த கதையில் வந்து நாற்காலி அப்படிங்கிறதுல தலைப்பில் இருக்குது. அருமையான கதை. இதை எழுதினவர் முக்தேஸ்வர் திவாரி பிஷூடத். இந்த கதையை எழுதினவர் முக்தேஸ்வர் திவாரி பிஷூடத். என்ன கதை அப்படின்னா, நாற்காலி. தேவலோகத்தில் இந்திரன் இருக்கிறான். தேவலோக பேரரசன் இந்திரன். அவர் வந்து திடீர்னு ஒரு சந்தேகம் வரணும்னு அங்கே உள்ள நாரதரை கூப்பிட்டு, நாரதரை ஓன்ட்ட ஒரு சில தகவல்கள் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே நாகர் வர்றார். நாரதர் நம்ம பார்த்துருக்க நாரதர்னா இறக்கை இல்லாத செருப்புகளில் குச்சியில் உள்ள பெருவரில் மாட்டிக்கிட்டு அப்படியே பறந்துக்கிட்டு போவார், தன்னுடைய வாத்தியத்தை மீட்டிக்கிட்டு. ஆனால் இந்த நாரதர் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவார். நாங்கன்னு ஹெலிகாப்டரில் வந்து தேவலோக பேரரசன் இந்திரன் முன்னாடி இறங்க, நீங்கள் சொல்லுங்க உடனே செஞ்சுருவோம், பேசிடலாம். இல்லை நம்ம முதல் ஒரு டீ சாப்பிட்டுட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். டீ சாப்பிடும்போது இங்கே யாரோ இமயவர்மன் சொல்லி இருக்கிற, மேகவர்மன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறானாமே அப்படின்னு சொல்லும்போது மிகுந்த பேரிரைச்சல் சத்தம். நாரதர், அது என்ன பேரிரைச்சல்? அதுவா, வேற ஒன்றும் இல்லை, பூலோகத்தில் தண்ணி பஞ்சம், மக்கள்லாம் போராடுறாங்க. எங்கே? அவர் மேலே இருக்கிறாரு, பூலோகத்தில் தண்ணி பஞ்சம், மக்கள்லாம் போராடுறாங்க. அந்த சத்தம் கீழே இருந்து மேலே வரைக்கும் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு பேரிரைச்சல். அதுவா? அப்படியா? அது எப்படி சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது? அதுவா, ஒளிபெருக்கி மூலமா. இதுதான் ஒளிபெருக்கி, ஒளியை பெருக்கி கொடுக்கறது மைக். ஒளிபெருக்கி மூலமா பேசுறாங்க. அவங்க பேசுற சத்தத்தை குறைச்சி வச்சு கடவுள்கிட்ட அவங்களோட பாடல்களையும் பாடி ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனா நிலாவுக்கே வந்து குடி வந்துருவாங்க. நிலாவுக்கு வந்து இப்போ நிலாவுக்கு போகிறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் ஃப்ளாட் விற்று விலையெல்லாம் கூடி போயிடுச்சு, இடமும் கிடைக்கல. இனிமேல் நிலாவில் போய் தங்கலாம்னு சொல்லி நிலாவுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளும் அங்கே வாழ்க்கை நடத்துறதுக்கு உண்டான முயற்சிகளும் இருக்குது. இனிமேல் அகலிகளை தேடி நாரதர் சொல்றார், இனிமேல் அகலிகளை தேடி நம்ம பூலோகத்துக்கு போக வேண்டியது, அவங்க எல்லாருமே இங்கே வந்துருவாங்க. எங்கே? தேவலோகத்துக்கு, இந்திரனுடைய அரண்மனைக்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றார். அப்படியா? இதெல்லாம் எங்க பார்த்தா என்ன நடக்குது? அது வேற ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ள தேர்தல் வருது இல்லையா, வாக்குச்சீட்டுகள் வருது. அது என்ன தேர்தல் வாக்குறுதி? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யாருக்கு? இந்திரனுக்கு ஒன்றும் தெரியாது. தேவலோகத்தில் அந்த தகவல் எதுவும் போய் சேரலை. இங்கே வந்து தேர்தல் நடக்குது. தேர்தலா? தேர்தல், ஆமாம், 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவங்க அந்த நாற்காலியை அடையலாம். எந்த நாற்காலி அப்படின்னா மகாலட்சுமி அப்படிங்கிற நாற்காலி. அந்த மகாலட்சுமிக்கு நான் சாபம் கொடுத்துருக்கேன், மரமாக போவா என்று. அந்த மர நாற்காலி தான் தேர்தலுக்கு உண்டான பரிசு. அங்கேயும் நாற்காலி தானா? அந்த நாற்காலியில் என்னென்ன செய்வாங்க? நாற்காலின்னா அந்த நாற்காலியில் என்ன கிடைக்கும்? பணம் கொட்டும், கரன்சி கத்தையா அல்லலாம், பெருமை பூரிப்பு எல்லாம் கிடைக்கும். அதுக்காகத்தான் போட்டி. ஓ, அதுக்கு தான் போட்டி. அங்கேயும் நாற்காலி போட்டி தானா அப்படின்னு இந்த தேவேந்திரன் கேட்பார். இதெல்லாம் என்ன நடந்தது? அது வேற ஒன்றும் இல்லை. நாரதர் அந்த நடந்த கதையை சொல்றார். ஷிலாநிதி பேரரசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். ஷிலாநிதி அந்த இதில் பழைய இதில் வந்து இந்த வடமொழி சொல் கலந்து தான் பேர்களை வச்சுருப்பான். இப்பயும் குழந்தைகளுடைய பேர்கள் பூராமே வடமொழி சொல்களில் தான் நிறையா இருக்குது, விருப்பப்படுறாங்க. ஷா ஷு அப்படி. அதே மாதிரி ஷிலாநிதி பேரரசனுடைய மகளுக்கு சுயம்பரம் நடக்குது. சுயம்பரம்னா என்ன? அரசருடைய மகளுக்கு திருமணம் நடத்தணும் அப்படின்னா பக்கத்து நாடுகளில் உள்ள அரசர்களுக்கெல்லாம் சொல்லி அந்த அரசர்கள்லாம் நேராக அங்கே வந்து கலந்துக்குவாங்க. அரசி, அந்த இளவரசிக்கு வந்து யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு மாலையிட்டு அவங்கள கணவனாக அடைஞ்சுக்குவாங்க. இதுதான் சுயம் வரம். என்னுடைய முகப்போக்கு நாரதர், என்னுடைய முகப்போக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு சகிக்கிற மாதிரி இல்லை. அதனால மகாவிஷ்ணுட போய் உன்னுடைய முகப்போக்கு, உன்னுடைய முகப்பொழிவு நல்லா இருக்குது, அதே முகப்போக்கை எனக்கு கொடு. அந்த முகப்பொழிவை வச்சுக்கிட்டு நான் போய் சுயம்பரத்தில் கலந்துக்கிறேன், ஷிலாநிதியுடைய மகளை கலந்துக்கிட்டு நான் அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு கேட்பார். அவர் சரின்னு சொல்லி அனுப்பிடுவார். அந்த சுயம்பரம் நடந்துக்கிட்டே இருக்குது, கலந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாலையை போடுற நேரத்தில் மகாவிஷ்ணு நடுவில் வந்துடுவார்.
மகாவிஷ்ணு எங்கேருந்து எப்படி வந்தாருன்னு தெரியும், நடுவில் வந்துடுவார், மாலையை வாங்கிக்குவார், அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். எனக்கு பயங்கர கோபம். எப்படிப்பா, நான் தான் உன்ட்ட சொல்லிட்டு வந்தேன் ஷிலாநிதி மகளுக்கு சுயம்பரம் நடக்குதுன்னு, இடத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், உன்னுடைய முகப்பொழிவை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எப்படி இப்படி நடந்தது, என்னை ஏமாத்துறியா, மோசடி பண்ணுறியா? அதனால் மிக பெரும் கோபம் கொண்டு இனிமேல் மகாவிஷ்ணு ஆகிய நீ 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடந்து இந்த மகாலட்சுமியை நீ வந்து அடையணும் அப்படின்னா தேர்தல் இருக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கும், மகாலட்சுமி மரமாக போகணும்னு சொல்லி சாபம் விட்டுருவார். மகாவிஷ்ணு பதறிடுவார். என்னடா அது, சும்மா இருந்து போய் வந்தால் இப்படி பதறிட்டு. மகாவிஷ்ணு வேற ஒன்றும் இல்லைப்பா நாரதரே, மகாலட்சுமி என்னுடைய மனைவி, முன்னாடி செஞ்சதுனால அவங்க வந்து பூலோகத்தில் வந்து இளவரசியாக இருக்கிறா. அந்த பூலோகத்தில் இளவரசியாக இருக்கிறவளுக்கு வேற யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா தப்பாக போயிடும், தான் பிரச்சனையாயிரும் இல்லை, அதனால தான் அப்படி நடந்தேன், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீ இனிமேல் வந்து 5 வருஷம் ஒரு தடவை தேர்தல் நடக்கும், அதில் தான் நீ போய் தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு, தேர்தல் என்ன பல தில்லுமுள்ளுகள் நடக்கும், வாக்குப்பறிப்பு நடக்கும், சண்டை சச்சரவு நடக்கும், நிறைய நடக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த மனைவியாக கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த சாபத்தை கேட்ட உள்ள அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, என்னப்பா இப்படி ஒன்று நடந்துருச்சு, மகாவிஷ்ணுவுக்கே சாபம் விட்டுருக்காரா, யார் அவரை போய் பேட்டி காணுவோம்னு சொல்லி பேட்டி காணும்போது நாரதருக்கு வந்து மகிழ்ச்சி, ஆஹா எங்களையும் பேட்டி காண வந்திருக்கிறாங்களே. அந்த பேட்டியில் அவருக்கு பதில் சொல்லிட்டு, ஏன்னா பேட்டின்னு வந்துட்டா படம் எடுப்பாங்கல்ல, படம் எடுத்தோம்னா பேப்பரில் வரும் இல்லையா, அதனால ஃபோட்டோ எடுத்து போஸ் கொடுத்து எல்லாம் ஜம்முன்னு சொல்கிறார், பேட்டி விடுறாரு. அடுத்த நாள் காலையில் பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையை பார்த்தா நாரதருடைய முகத்தில் அவருடைய முகத்து மகாவிஷ்ணுவுடைய முகப்பொழிவை கேட்டு தான் மகாவிஷ்ணு போயிருந்தார். ஆனால் அங்கே பார்த்தோம்னா அவருடைய முகம் குரங்கு முகமாக இருக்கும். இந்த குரங்கு முகத்தை பார்த்து பயந்ததுதான் ஷிலாநிதியுடைய மகள் மகாவிஷ்ணுக்கு கொடுத்துட்டா. அப்போ பயங்கர கோபம் வந்துடும். இதுதான் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, பஞ்சா சொல்லணும், அறிவே விளக்கு, அனைவருக்கும் அதை நீ விளக்கு. அறிவே விளக்கு, அனைவருக்கும் அதை நீ விளக்கு. பள்ளியில் இங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு வேலை பார்க்கறதுக்கு உங்களுடைய வாழ்வியலை கொஞ்சம் தந்திரமாகவோ, அதுக்கு பேர் சோத்து கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதைகளும் புத்தகங்களும் உங்களுக்கு சொல்கிறது வாழ்க்கை கல்வி. ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது இந்த புத்தகங்கள் எளிதாக சொல்லிடும். சாண்டில்யன் படித்தோம்னா, சாண்டில்யன் ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கார், அவருடைய கதைகள்லாம் படித்தோன்னா யவன ராணி, கடல் புறா. நீங்கள் வண்டியில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வண்டிகளுக்கெல்லாம் கடல் புறா அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த 2 புத்தகம் பழைய காலத்துக்கு இளவரசன் அந்த சண்டை போடுறது, வாள், அது எல்லாம் அந்த 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 காலகட்டத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். கல்கியின் பொன்னியின் செல்வன், ஆதித்த கரிகாலன் மிகப்பெரிய வீரன், ஆதித்த கரிகாலன். வந்தியத்தேவன் ஆரோகணித்து வருவது எதில், குதிரையில் டக்க டக்க டக்கன்னு வருவான், பிரமாதமாக இருக்கும். பொன்னியின் செல்வனில் அந்த ஆத்தங்கரில், காவிரி ஆற்றங்கரையில் நடக்கிற நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இதை படிக்கும்போது அந்த காலகட்டத்துக்கே போயிடலாம். சொற்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பயன்படுத்துகிறாங்களோ மகிழ்ச்சியூட்டும் சொற்களாக இருக்கலாம், புதிய சொற்களை கண்டுபிடிச்சிக்கலாம், எப்படி வாழ்வியல் முறைகள் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் 10 நிமிஷம். மாணவ செல்வங்களுக்கு அடுத்து ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஜெயமோகன் மிகப்பெரிய எழுத்தாளர். அறம் அப்படிங்கிற புத்தகத்தில் வச்சிருப்பார். நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் அவங்களுடைய 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே வந்து பொன்னியின் செல்வன் படித்து முடித்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அறம் ஜெயமோகனுடைய வாழ்வியல் சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து 12 கதைகள் இருக்கும். வாழ்வியல் சாதனை சொல்கிற கூட அறம்ல 12 சாதனைகள் இருக்கும். அது நீங்கள் அவசியம் எப்படியும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறமோ படிக்கலாம். அது இப்போவே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். சோத்து கணக்கு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. சோத்து கணக்கு, அது என்ன சோத்து கணக்கு? உண்மை மனிதர்கள் வாழ்ந்த கதையைத்தான் அவர் எழுதியிருப்பார். கொஞ்சம் கதையில் சின்னதை சேர்த்துட்டு. கெத்தேல் சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். திருவனந்தபுரத்தில் சாலை பஜாரில் கடை போட்டிருப்பார். அவர் சின்ன வயசுலேயே
டீ கடை வச்சுருப்பார். அப்புறம் கொஞ்சம் 20 வயசுக்கு மேலே ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறாரு. அதில் உள்ள சம்பாத்தியங்களில் வீடு வாசல் குழந்தைகள் பெண்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 பெண்களுக்கு கல்யாணம் கொடுத்து வச்சுருப்பார். இது வந்து சராசரியாக எல்லோரும் இருக்கிறது தான். ஆனால் விஷயம் அது அல்ல. கெத்தேல் சாஹிப் அவர் கொடுக்கக்கூடிய சாப்பாடுக்கோ டீக்கோ முதல்ல சின்ன வயசுல இருந்து டீ கொடுக்கும்போது அந்த டீக்கோ எந்த விதமான பணமும் கேட்க மாட்டார், கட்டணமும் சொல்ல மாட்டார். அதற்கு பதிலாக ஒரு உண்டியல் கடைக்கு முன்னாடி வச்சுருவார். விருப்பப்படுறவங்க உங்களால் எவ்வளவு இருக்குதோ விருப்பப்படுதோ அதை அந்த உண்டியலில் போடுங்க. அந்த உண்டியலில் போடுறது மட்டும் உன்னுடைய விருப்பம். சுவை இருக்கு இல்லையா, அது மாதிரி சுவை எங்கேயுமே கிடையாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் ஒரு சோத்து கடை ஹோட்டல் சாப்பாடு கடை ஆரம்பிக்கிறார். அந்த சாப்பாடு கடையில் சாப்பிட்டு இருந்த இந்த வாசுதேவன் நாயர்னு ஒருத்தர் இருக்கிறார். இப்போ நம்ம ஊரில் இருக்க பெரிய மனுஷன் மாதிரி அந்த ஊரில் வாசுதேவன் அதனுடைய சுவைக்கு ஈடே கிடையாதப்பா. ஏன் சமைக்கிற ஒருத்தனும் ஜாமான் வாங்கி போடுறவனும் வேற ஒருத்தனாக இருந்தால் அதனுடைய சுவை மாறிடும். இதில் வந்து கெத்தேல் சாஹிப் தான் கடைகளுக்கும் பலசரக்கு ஜாமான் தொட்டுக்கும் கறி கோழி மீன் எல்லாம் வாங்குற அவரே தான் போய் பார்த்து வாங்குவார். அதனால அதுக்கு உண்டான சமையல் பண்ணும்போது அதனுடைய ருசியே தனி. கெத்தேல் சாஹிப் ஹோட்டல் கடையிலையும் வர்ற போகிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுவார், பணம் கேட்க மாட்டார், மீன் குழம்பு இன்ன விலைன்னு சொல்கிறது இல்லை. யாருக்கு விருப்பம் இருக்குதோ முன்னாடி ஒரு உண்டியல் வச்சுருப்பார். ஒரு தகர டப்பா உண்டியல் இருக்கும், அதை ஒரு கோணிப்பாரி போட்டு மறைச்சு அந்த உண்டியல் வச்சுருப்பார். அந்த உண்டியலில் தான் பணம் போடணும். யார் யார் எவ்வளோ இருக்கோ சாப்பிட்ற அளவு போடுங்க. அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு போடுறோம்னா 1968 2 ரூபா 3 ரூபா இதான் சாப்பாடு. கறி சாப்பாடுனா 5 ரூபா வரும். இந்த முறை தான் அந்த கெத்தேல் சாஹிப் வந்து பெரிய மனுஷனாக்குறது. வர்றவன்லாம் ரொம்ப வறியவன், சாப்பாடே என்னன்னே தெரியாது. சாப்பாடை பார்க்காத ஆட்கள் வருவாங்க, சாப்பிடுவாங்க, பல வருஷம் சாப்பிடுவாங்க போவாங்க. இதில் அவர் ஜெயமோகன் சொல்கிறாரு, டீ கடை போடும்போது அவருக்கு நிறைய பிரச்சனை. என்னன்னா பெரிய ஆள், உண்டியல் வச்சிருக்கியா, உண்டியல் எடுத்து சண்டையில் வருவியா, உண்டியல் எடுத்து உண்டியல் தூக்கிட்டு போயிடுறது, போட மாட்டோம், வருஷக்கணக்காக டீ சாப்பிடாம கொடுப்போம், இப்படி இடஞ்செல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் குட்டன்னு ஒருத்தர் வரும். அந்த நேரத்தில் அவன் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து இவர்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டீ குடிக்கிற நேரத்தில் அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறான். அந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்த உடனே தகாத முறையில் நடந்துடுறான். தகாத முறையில் சத்தம் அதிகமான உடனே கெத்தேல் சாஹிப் ஒன்றும் பேசலை, எந்திரிச்சாரு, நடந்தார். அவருடைய உயரம் 7 அடி. கை கரடி கை மாதிரி இருக்கும். கரடி கை பார்த்துருக்கீங்க இல்லையா, அது மாதிரி கை இருக்கும். ஒரே அரை பலார்னு அவன் அந்த இடத்துல சுருண்டு விழுந்துட்டான். அதுக்கு அடுத்து பேச்சு மூச்சே கிடையாது. அதுதான் அவர் பேசினது செயல்பட்டது ஒரு தடவை அப்படின்னு வந்து ஜெயமோகன் பதிவு பண்ணுவார். புதுசாக சாப்பிட வர்றவங்க கூச்சப்பட்டுட்டு வெக்கப்பட்டு சாப்பாடு கேட்கறதுக்கு கறி கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. அப்படி கூச்சம்லாம் பாடாத தலையில் அடித்து நல்லா சாப்பிடு அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லுவார். சாப்பிடும்போது அவங்களுடைய கண்ணையோ அவங்களுடைய உடல் அசைவையோ எந்த மொழியையும் அவர் பார்க்க மாட்டார். இலை தட்டில் என்ன வச்சுருக்கோம், இந்தா சாப்பிடு 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 சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த கதாநாயகன் அவர் ஜெயமோகன் தான் அங்கே இருப்பார். நானும் அந்த கடைக்கு போனேன். முத போகும்போது சாப்பிட போகும்போது காசு இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு 7 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனேன். அந்த யார் அவர் அப்படின்னா, ஊருக்குள்ளே படித்து முடிச்சுட்டு 11 வகுப்பு படித்து முடிச்சுட்டு அடுத்து படிக்கிறதுக்கு டவுனுக்கு போனால்தான் படிக்கணும்னு சொல்லி ஊருக்குள்ளே சொல்லிட்டதுனால இங்கெல்லாம் படிப்பு கிடையாது. கிராமத்துலலாம் படிப்பு இல்லை, டவுனுக்கு போகணும்னு சொல்லி அந்த டவுனுக்கு படிப்புக்காக போகிறார். டவுனுக்கு படிக்க போகணும்னா கவலைப்படாத, உங்கள் மாமா இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்க மாமாட்ட கொண்டு ஒப்படைக்கிறார். யார் அந்த மாமா அப்படின்னா, இவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா தான் அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால நம்ம பிள்ளைய நல்லா கரையேற்றிடுவான், நம்மகிட்ட அந்த வசதி கிடையாது, நான் ஒரு குமாஸ்தாவாக தான் இருக்கிறேன், நம்ம பார்க்குற சம்பளத்துக்கும் வாங்குற காசுக்கும் வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தாது, அதனால இவன் நம்மளை பார்த்துக்குவான்னு சொல்லி சொல்கிறார். கொண்டு போய் மகனை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு 1 ரூபா காசை கொடுத்து இதை வச்சுக்க, பத்திரமா வச்சுக்கோ, செலவுக்கு வச்சுக்கோ, ஆனால் செலவழிக்காத, எல்லாத்தையும் உன் மாமே பார்ப்பேன். ஆனால் அன்னைக்கு ராத்திரியே தெரிஞ்சிடும் மாமாவும் மாமியும் இவனை எப்படி படுத்துறாங்கன்னு. பொரியல் சாம்பார் குழம்பெல்லாம் போட்டு அவரும் அவருடைய பிள்ளையெல்லாம் சாப்பிடும். இவனை சாப்பாடுக்கு சாப்பிடு அப்படின்னு கூட சொல்கிறது கூட அங்கே ஆட்கள் இருக்காது. இவனுக்கு எங்கே சாப்பாடு வேணும், கொல்லப்படுறது வச்சு பாத்திரங்களை பூரா கழுவணும்,
துணிகளை பூரா துவைக்கணும். உணவுங்கிறதே ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும். இப்படி சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க அப்பாட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வீட்லேயும் அவ்வளோ சிரமம் இருக்கும். அவனுடைய 2 தங்கச்சி இருப்பான், ஒரு தம்பி இருப்பான், அவங்களுக்கு பார்த்துக்கிறக்கே கஷ்டம் இருக்கும். எப்படி அங்கே போய் சொல்கிறது, தபால் போடுறது அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துருவான். பல்ல கடிச்சுக்கிட்டு அங்கே இருந்து பார்ப்பான். இவன் தான் அந்த கெத்தேல் சாஹிப் கடையை கண்டுபிடிச்சி நண்பர்கள் சொல்ல கேட்டு கெத்தேல் சாஹிப்கிட்ட போய் நம்ம காசு கொடுத்து சாப்பிட்டுக்கலாம், காசு இல்லாமலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் போகும்போதும் ஒரு தடவை போகும்போது அவனுக்கு பயங்கர கோபம் வந்துடும். என்ன அது ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு, பெரிய வஸ்தாத பெரிய ஆளா, ஓசியில் கிடச்சிருக்கு, சாப்பாடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு நினைப்பு, பயங்கரமானா அப்படி இருக்கா இப்படி இருப்பாருன்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுகிறார். போய் சாப்பிடுவோம். அவர் என்னுடைய கண்ணை பார்த்தாலோ ஏதாவது ஒரு அசைவு, நான் சாப்பிட்றேன் ஓசி சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சாலோ அப்படியே சாப்பாடு விட்டு எந்திரிச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்றேன். கெத்தேல் சாஹிப் வழக்கம் போல் எதையுமே கண்டுக்கலை. இலையை பார்க்குறாரு, சாப்பிட்றாரு. அவனுக்கு பிடித்தமான மீன் கொழுப்பு, மீன் கொழுப்பு பிரமாதமாக இருக்கும். கொழுப்பு மீன் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அதில் அந்த மீன் கொழுப்பு வந்து போடுவார். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு தெரியும், அதை தான் போடுவார். யாரும் முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டார். யாருடைய முகத்தையும் பார்த்து, யாருடைய அசைவுகளை மொழியையும் பார்த்து அவர் சாப்பாடு போடுறது கிடையாது. இவன் அதுக்கப்புறம் காலேஜ் படித்து பெரியவனாகி வேலை கிடச்சி இடத்துக்கு போனவுடனே அவனுக்கு வந்து கெத்தேல் சாஹிப்கிட்ட போய் சொல்லணும், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் படித்த கல்லூரியிலேயே எனக்கு விரிவுரையாளராக வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலான்னு போவான். அங்கே போனால் அவர் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டார். சமயக்கட்டில் மீன் குழம்பை கிண்டிக்கிட்டு இருப்பார். மீன் குழம்பை கிண்டிக்கிட்டு கொண்டு போய் எப்படி பேசுறது சொல்கிறதுன்னு பார்ப்பேன். அப்போ அப்படியே ஒன்றும் பார்க்க முடியும், ஒன்றும் சொல்ல முடியும், அப்படியே கூச்சப்பட்டு திரும்பி வந்துடுவான். சாப்பிட உட்காடுறான். அதே மாதிரி வழக்கம் போல் இவர் எதையுமே பார்க்காம சொல்லாமல் அப்படியே இருக்கிற சாப்பாடு போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவன் போய் அந்த வேலை பார்க்குற இடத்துல அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. ஒரு சீட்டு போட்டு 5 வருஷமாக சாப்பிட்ருக்கோம், எதுவுமே கொடுக்கல. ஒரு சீட்டு போட்டு 20,000 ரூபா சீட்டு 4,000 ரூபா தள்ளி 16,000 ரூபாய்க்கு எடுக்கிறான். அந்த 16,000 ரூபா சீட்டை ரூபாய் எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் வாழ்நாளில் பார்க்காதது, அதை எப்படி சொல்கிறாருன்னா, அந்த 16,000 ரூபாய்க்கு புறநகரில் ஒரு வீடே வாங்கிடலாம். அந்த ரூபாய் எடுத்துக்கிட்டு நேராக கெத்தேல் சாஹிப் கடைக்கு போகிறேன். இந்த கதைகளை படிக்கும் போதெல்லாம் இவங்க மாமிகிட்ட சண்டை போட்டு பேச்சு வாங்குறதும் இவனுடைய நடவடிக்கைகளை கண்ணீர் வராமல் படிக்க முடியாது. கெத்தேல் சாஹிப்பும் சரி, இவனுடைய வளர்ப்பு முறையும் சரி, எத்தனை தடவை படித்தாலும் சரி. இப்போ உங்களுக்குலாம் கதை சொல்கிறதுக்காக பல தடவை திருப்பி நான் படித்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு பரீட்சைக்கு போகிற மாதிரியே படித்து முடிச்சோடனே மறந்து போயிடுவேன். எந்த கதையை சொல்கிறது, எப்படி சொல்கிறது, முதல் சொல்கிற கதை எது, ரெண்டாவது சொல்கிறது மறந்து போயிடும். திருப்பிங்க நீ போய் நில்லு, காதை பேச ஆரம்பி, எல்லாமே வந்துடும். அதுக்கு ஞான சம்பந்தன் ஒரு தகவல் சொல்லியிருப்பார். அதாவது நீங்கள் இந்த கதைகள் மூலமாகவோ அல்லது நம்மளுடைய பேச்சின் மூலமாகவோ தெரிஞ்சுக்க ஒரு செய்தி, எப்போ நல்ல செய்திகளை கேட்டுக்கிறீங்களோ, நல்ல தகவல் கேட்டுக்கிறீங்களோ, நல்ல பண்புகள் கேட்டுக்கிறீங்களோ உடனே எடுத்துக்கணும். கெட்ட பழக்கங்கள் தேவையில்லாத தீமை அப்படின்னு நினச்சா அதை உடனே கழட்டி விட்டணும். நல்ல பழக்க வழக்கங்கள் 4 பொழுதெல்லாம் பார்க்கக்கூடாது, உடனே சேர்த்துக்கணும். பாராட்டுறதா சொல்லணும், உடனே பாராட்டணும். பேசுறது சொல்கிறது உடனே செஞ்சுருங்க, தள்ளி போடாதீங்க. கெட்ட பழக்கம் இருக்குதா, நல்ல இல்லையா, அதெல்லாம் உடனே கழிச்சிருங்க. இதெல்லாம் அந்த 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 இதெல்லாம் நல்ல பண்புகள். இந்த கெத்தேல் சாஹிப் கதையிலையும் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த கதைகள் மூலமாக நம்ம நிறைய வாழ்வியல் முறை வாழ்க்கையில் கலந்துக்கலாம். இந்த கதையோடு முடிச்சிருவோம். சுவாரஸ்யமான கதை, சாய்ந்தாடும் குதிரை. இந்த கதையை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் டிசம்பர் 25ஆம் தேதி கூப்பிட்டுருந்தார். அப்போ போய் அதை பற்றி, அந்த கதையை பற்றி பேசணும். அப்பா ராமநாதன், மனைவி வந்து சாந்தி, இந்த 2 பேருக்கும் உள்ள பையன் இருப்பான். அவன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இப்போ கூட செக்ரட்டரி சார்ட்ட ரூமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பசங்க கேட்குறானுங்க, அதுக்கப்புறம் எவனுமே சொன்னபடி கேட்குறது இல்லை. ஏண்டா 12ஆம் கிளாஸ் வந்துட்டேன், பரீட்சை இருக்குல்ல, படிக்கணும்ல, படிப்பேன். எப்போ படிப்பேன்? படிக்கும்போது படிப்பேன். படித்தா மார்க் வாங்கிடுவேன், வாங்குகிற மார்க் வாங்கிடுவேன். எவ்வளோ மார்க்லாம் வாங்குவேன்? அது பரீட்சை மார்க் வரும்போது தெரியும். இப்படியே விட்டேத்தியாவே பேசிக்கிட்டு இருப்பான். எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏதாவது சொல்லிட்டோம், கொஞ்சம் கூடுதலாக சொல்லிட்டோம், அவன் பாட்டுக்கா வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். இந்த சாய்ந்தாடும் குதிரையில் வந்து இந்த கதை வருது. வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். இவர் வந்து அவருக்காக ஒரு கழுத்து நீண்ட விளக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது டேபிள் லேம்ப், ஒரு டேபிள் லேம்ப் பரிசாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி வாங்கி கொடுக்குறாரு. அவன் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டான்.
ராத்திரி எப்போ தொட்டு பார்ப்பான், விளக்க போடுவேன் அப்படின்னு பார்த்தா அப்பவும் தொட்டு பார்க்க மாட்டான். அவன் போய் வெளியில் போய் ஒரு சுழல் விளக்கு வாங்கிட்டு வருவான். அந்த சுழல் விளக்கு பச்சை கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலர் கலராக இருக்கும். என்னடா அது இந்த விளக்கு வாங்கி வச்சிருக்கேன், படிக்கிறதுக்கு விளக்கு வாங்கி கொடுத்தோம்னா எங்கள் காலத்தில் எல்லாம் படிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே வாங்கலை. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம். சரி, கஷ்டப்பட்டு படித்தேன். எவ்வளோ மார்க் எடுத்த நீ? மேக்ஸில் 85 எடுத்தேன். 85 எடுத்து குமாஸ்தாவை தானே போகிற நீ? யார் மகன் கேட்பான். எதையுமே பேச முடியாது. என்னடா சுழல் விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், எதுக்குடா சுழல் விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்? நல்லா ரம்மியமாக இருக்கும். பாட்டு கேட்கும்போது அந்த சுழல் விளக்கு போட்டோம்னா சுழல் விளக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். சொல்லுவான், ஏன்டா நம்ம ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம், இவன் இப்படி கேட்குறானே. சரிடா, பரீட்சை வந்துருச்சு, பரீட்சை எழுத போகணும்ல. பரீட்சை எழுத போகணும்னா காலையில் 6 மணிக்கு அவன் நண்பருடைய வீட்டுக்கு போயிடுவான். அவன் நண்பர் ஒரு இடத்துல இருப்பான். நண்பர் வீட்டுக்கு போயிட்டானே, என்னடா பரீட்சை வந்துருச்சு, அம்மா அப்பாட்ட ஆசி வாங்கிட்டு திருநீர் போட்டுக்கிட்டு நல்லா பரீட்சை எழுதுறதெல்லாம் வாங்கிட்டு போகணுமே, ஒன்றையுமே காண, படிக்கிறதும் காண, இதையும் காண. 6 மணிக்கு அங்கே போயிட்டானே. 6 மணிக்கு அங்கே போனவனு போய் இவங்க அப்பா போய் தேட போவார். இவங்க அப்பா அவனை போய் தேட போவார். தேட போய் பார்த்தா ஒரு நண்பன் வீட்டில், இன்னொரு நண்பன் எங்கே இருக்கான்னு தெரியும், வீட்டுக்கு வந்து எல்லாரும் தேடி பார்த்துறேன் காணோம். சரி பசியோடு இருப்பான், சாப்பிட்டுட்டு பரீட்சை போகிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து சாப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வருவேன். எங்கடா போனேன்? நான் போனேன், பரீட்சை எழுதுனேன், அப்படி விட்டே தேவை பேசிக்கிட்டே இருப்பேன். பரீட்சை முடிஞ்சிடும், ரிசல்ட் வர நாள் வந்துடும். எல்லாரும் பரபரப்பாக இருப்பாங்க. ஏண்டா ரிசல்ட் எப்போ வரும்? வரும்போது வரும். ரிசல்ட் இல்லைடா, அவங்க ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்களே, டிவியில் சொல்லுவாங்க. ரிசல்ட்டு டிவியில் சொல்லுவாங்க, அங்கே கேட்டுக்க. இப்படியே விட்டே தேவை பேசிக்கிட்டே இருப்பான். மார்க் வந்துடும். அவனுடைய மார்க்கு 96% வாங்கியிருப்பான் பரீட்சையில். இந்த பரீட்சையில் எழுதுனது 96%. இப்படி 96% வாங்குறான். அவங்க அப்பா தகச்சு போயிடுவார். நம்ம இருந்த நடைமுறை வாழ்க்கைக்கும் இப்போக்கும் அவன் என்ன மனசில் நினைக்கிறான், எப்படி நினைக்கிறான், எப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம தான் அவனை கணிக்காம விட்டோமா, இப்படித்தான் இருப்பான்னு கவனிக்காம விட்டுட்டோமா? 96% வாங்கியிருக்கு. ரொம்ப பேசிச்சு போயிடுவார். ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, மகனை வந்து ரொம்ப வஞ்சிட்டோம், பேசிட்டோம், மார்க்குக்காக சொல்லிட்டோமே அப்படின்னு அது ஒரு குற்ற உணர்வோடு அங்கே உட்காந்துருப்பார். சரி, இது ஆனதாச்சு. அவனுக்கு பிடிக்கிற பாயாசம் செய்யல அவன் வீட்டுக்கார மட்டும் சொல்லுவார். பாயாசம்லாம் அவனுக்கு பிடிக்காது. மனைவி சொல்லுவார், பாயாசம்லாம் அவனுக்கு பிடிக்காது. இவர் பாயாசம் சொன்னால் பாயாசம்லாம் அவருக்கு பிடிக்காது. ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கேட்குற, அவன் என்ன, இல்லை இப்போதைக்கு வரல, அப்புறமேல் வர்றேன். சரி, அப்பா மார்க்கை பார்த்துட்டு என்ன கேட்டார்? டேய், உங்கள் அப்பா மார்க்கை பார்த்த உடனே கலங்கி கண்ணீர் விடுறாரா? அவர் குற்ற உணர்வுல பாயசம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா சொல்லுவான், உங்கள் அப்பா மார்க்கை கேட்ட உடனே குற்ற உணர்வில் அப்படியே கலங்கி நிற்கிறாரான்னு அந்த பேச்சு. இதுதான் கதை. இதோட கதையை முடிச்சுக்குவோம். இன்னும் கதைகள் நிறையா இருக்குது. நீங்களும் கதைகள் படிச்சுட்டு சொல்லுங்கள். வாசிக்கும் பழக்கத்தை வழக்கமாக்குவோம். வாசிக்கும் பழக்கத்தை வழக்கமாக்குவோம். வழக்கத்தை வாழ்க்கையாக்குவோம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சான்றோர் பெரிய மக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. அனுபவங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறி சென்ற முன்னாள் மெட்ரிக் பள்ளி செயலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்மை பெற்ற மாணவியர்கள் விவரம். முதல் 3 மதிப்பெண்களுக்கு நம் நிர்வாகத்தின் சார்பில் பணமும் மற்றும் பரிசும் கேடயமும் வழங்கப்படுகிறது. முதலாவதாக பி வெங்கடேஸ்வரி 600 மார்க்குக்கு 582 மார்க் வாங்கி நம்ம ஸ்கூல் அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். அவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக ஆர் மித்ரா 600 மார்க்குக்கு 578 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவர்களுக்கு ரூபாய் 4000ம் கேடயமும் பரிசும் வழங்கப்படுகிறது. பிரியா 600க்கு 576 அவர்களுக்கு ரூபாய் 3000ம் பரிசு கேடயமும் பரிசும் வழங்கப்படுகிறது.
வழங்கப்படுகிறது. அதன் மட்டுமல்ல 500 அதாவது 600 மார்க்குக்கு 530 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக ஆர் மித்ரா மேத்ஸ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் முதல் மதிப்பெண், ஃபிசிக்ஸில் முதல் மதிப்பெண். அடுத்து பி வெங்கடேஸ்வரி, அவங்களும் மேத்ஸில் சென்டம் வாங்கியிருக்காங்க. அது போக ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் மார்க், கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் மார்க், பயாலஜியில் ஃபஸ்ட் மார்க். 12th பயோமேத்ஸ் கிளாஸ் அவங்க. அடுத்து எம் பவித்ரா சென்டம், அதான் பாட்னி பாடத்தில் சென்டம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 600க்கு 532 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்து எம் தீபதர்ஷினி 13 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்து ஜே கவிப்பிரியா, ஃபர்ஸ்ட் இன் ஃபிசிக்ஸ், ஃபர்ஸ்ட் இன் கெமிஸ்ட்ரி, 12th பயோமேத்ஸ். அடுத்து என் ஸ்வேதா, 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு. கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவங்க ஃபர்ஸ்ட் மார்க். அதே போல் 600க்கு 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். எம் வாணிஸ்வரி, 12th செகண்ட் பி கிளாஸ், சுவாலஜியில் ஃபர்ஸ்ட் மார்க். அவங்க 600க்கு 513 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 12th தேர்ட் ஏ அக்கௌண்டன்சிலையும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லையும் ஃபர்ஸ்ட் மார்க். அது போக 600க்கு 544 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பரிசுகள் வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்க நமது நிர்வாக குழு உறுப்பினர் பி ஜெயபாண்டியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக எம் ஹேமலதா, 12th B1 எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் மார்க். அவங்க 600க்கு 529 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக ஜே சுபத்ரா, 12th தேர்ட் ஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முதல் மதிப்பெண், 600க்கு 523 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்து வி வைஷ்ணவி, அவங்க 12th தேர்ட் B2 ஹிஸ்ட்ரியிலையும் ஜியாகிரஃபிலையும் ஃபர்ஸ்ட் மார்க்கு, 600க்கு 531 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்து எஸ் சசி, தேர்ட் B2 ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் மார்க். அதே போல் 600க்கு 518 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்து எம் மரகதம், 12th B2 அட்வான்ஸ் தமிழில் முதல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்து எஸ் ஸ்வேதா, நர்சிங் பாடத்தில் முதலிடம் பெற்றுள்ளார். அது போக 600க்கு 505 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பரிசுகள் வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பரிசுகள் வழங்க நமது நாடார் தொடக்கநிலை பள்ளி செயலர் திரு SS ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தற்பொழுது 12ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் 600க்கு 500 மதிப்பெண்கள் மேல் பெற்ற மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. எம் தேவிகா ராணி, 600க்கு 563 மதிப்பெண்கள்.
மாலதி 534 மதிப்பெண்கள். பி யாஷிகா 534 மதிப்பெண்கள். பாண்டிச்செல்வி 527 மதிப்பெண்கள். ஏ தரண்யா 526 மதிப்பெண்கள். எம் டெல்ஃபியா 526 மதிப்பெண்கள். அடுத்து ராகவர்த்தினி 526 மதிப்பெண்கள். பரிசுகள் வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பரிசுகள் வழங்க உயர்நிலை பள்ளி செயலர் திரு வினேஷ் பிரபு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டி கவிநிலா 519 மதிப்பெண்கள். பயோமேஸ் கிளாஸ். அடுத்து டி சசிகலா 519 மதிப்பெண்கள். ஆர் ஸ்வேதா 519 மதிப்பெண்கள். அடுத்து எஸ் ஈரம்மாள் 519 மதிப்பெண்கள். Let me have that, just try this one way. Yeah, she doing it real way. I'ma do it to கே சொர்ணலதா 511 மதிப்பெண்கள்.